ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோபு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கின்ற உலகத்தில் அநேக மனிதர்கள் அநேக காரியங்களுக்காக சாட்சியாளரை அழைத்து செல்கிறார்கள், சாட்சிக்காக கையொப்பம் இடுகிறார்கள். அநேக காரியங்கள் உலகத்தில் உண்டு. ஆனாலும் யோபு என்கிற மனிதர் தேவ மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அநேக துன்பங்கள் வேதனைகள் வரும்போது அவர் சொல்லுகிற காரியத்தை இங்கே பார்க்கும்போது இப்பொழுதும் இதோ என்று சொல்லியிருக்கிறார். என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இந்த பூமியில் இருக்கும்போதே மனிதர்கள் நமக்கு சாட்சி அல்ல. யோபை போல யோபு இந்த பூமியில் வாழ்ந்தாலும் பாடுகளை அனுபவித்தாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பூலோகத்தில் நமக்கு சாட்சி தேவை. ஆனாலும் யோபுடைய வாழ்க்கையில் பரலோகத்தில் அவருடைய சாட்சி இருந்தது. இந்த மனிதர்கள் சொல்வதை காட்டிலும் தேவன் நமக்காக சாட்சி பகருகிறவராக இருக்கிறார். மனிதர்களுக்கு மனிதர் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியில். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் தேவன் அவருக்கு பரலோகத்திலிருந்து சாட்சி சொல்லியிருக்கிறார். அதை தான் இந்த வேதவசனத்தில் என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று யோபு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் பூமியில் மனிதர்களை சாட்சிக்காக நாடி தேடுகிறோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் என்று யோபு சொல்லியிருக்கிறார். அவருக்கு உன்னதத்திலிருந்து சாட்சி கூறும்படியாக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக சாட்சிகள் உண்டு. ஆனாலும் யோபை போல சாட்சி பகருகிறவர் நமக்கு தேவன் நமக்காக இருக்க வேண்டும். அவர் உன்னதத்தில் இருக்கிறவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை எந்த மனிதனாலும் வாழ முடியாத ஒரு காரியமாக இருக்கிறார். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் அவர் தேவன் அவருக்காக உன்னதத்திலிருந்து சாட்சி பகருகிறவராக இருந்தார். அதுதான் யோபு புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவனே அவரை குறித்து சாட்சி கூறியிருக்கிறார். யோபை குறித்து ஒரு மனிதனுக்காக தேவன் சாட்சி மனிதனுக்கு மனிதன் சாட்சி கூறுவார்கள். அநேக காரியங்களுக்கு சாட்சி கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு மனிதனை குறித்து தேவன் சாட்சி பகரிக்கொண்டிருக்கிறார் என்றால் அது யோபு புஸ்தகத்தில் யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக சாட்சி பகருகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் நம்முடைய சாட்சி இருக்க வேண்டும். இந்த பூலோகத்திலும் சாட்சியாக வாழ வேண்டும், பரலோகத்திலும் சாட்சியாக வேண்டும். நமக்காக சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். யோபுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு சாட்சி பகரும்படியாக உன்னதங்களில் இருக்கிற தேவன் நமக்காக சாட்சி பகர்ந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாக கண்களை முடிச்சு வீக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி. இந்த பூமியில் அநேக சாட்சிகள் உண்டு. அநேக காரியங்களுக்காக சாட்சி இடுகிற அநேக மனிதர்கள் உண்டு. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் அவருடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட பிரகாரம் எங்களுடைய சாட்சிகளும் இந்த நாட்களிலே பரலோகத்தில் இருக்கும்படியாக நீர் எங்களுக்காக சாட்சி பகருகிறவராக உன்னதத்திலிருந்து நீர் எங்களுக்காக சாட்சி பகரும்படியா எங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து செபிக்கிறோம். யோபுக்கு மாத்திரமல்ல, நீர் எங்களுக்கும் தேவனாயிருக்கிறீர். எங்களை குறித்தும் நீர் சாட்சி பகருகிற தேவன் தகப்பனே. பரலோகத்திலிருந்து எங்களுக்காக சாட்சி பகர்ந்து இன்னும் ஆண்டவர் நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.